லாஸ்ட் கிளாஸில் யாரெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க? அந்த லாஸ்ட் கிளாஸோட பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம். அது லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் இருந்தீங்கல்ல, அந்த லாஸ்ட் கிளாஸில் அந்த அந்த சப்ஜெக்டோடைய பார்ட் 2 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதில் அந்த லாஸ்ட் கிளாஸையும் இந்த நீ நடத்தக்கூடிய சப்ஜெக்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பொருந்தும். நிறைய நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி. பொதுவாக நினைத்ததை அடைய அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இப்படி வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இந்த கான்செப்டுக்கு நம்மள பல அறிஞர்கள் இது படிக்கக்கூடாது, ஷிர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது சாரி நம்பக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்பக்கூடாது, இது ஷிர்க்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மள பல மார்க் அறிஞர்கள் இருக்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க, எல்லாருக்கும் இதை பற்றி தெரியாது. தெரிஞ்ச மக்களில் மெஜாரிட்டி பீப்புள் இதை பற்றி இது ஹராம், இது வந்து ஷிர்க்கு அப்படிலாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. சரி, இப்போ உண்மையிலேயே லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த கான்செப்ட் அதை அப்படியே நம்பினா ஷிர்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷிர்க்கு தான். புரியுதா? அதை அப்படியே நம்புனீங்க அப்படின்னா ஷிர்க்கு தான். ஏன் ஷிர்க்கு அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி. ஆனால் என்னன்னா, பொதுவாக ஒரு மருத்துவர் வந்து உங்களை ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு, நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. அந்த மருத்துவர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவர் தன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப தன்னுடைய இதுக்கு வேறு முன்னாடிலாம் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு பார்க்குறாருன்னா, ட்ரீட்மெண்ட் என்னமோ எல்லாருமே கரெக்டாக ட்ரீட்மெண்ட் என்னமோ இவர் பார்த்தாலும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான், அவங்க பார்த்தாலும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான். ஆமாவா இல்லையா? அதாவது வேறு நம்பிக்கையில் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான், ஒரு முஸ்லீம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான், அதே டேப்லெட்டு தான், அதே இதுதான் கொடுப்பாங்க. ஆள் தான் வேறு வேறு இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆள் தான் இங்கே வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல் கொடுப்பாங்க. அப்போ அவங்க நம்பிக்கை ஏற்றாறு போல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மருத்துவம் அந்த மருந்துகளும் இதுவும் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உள்ள கான்செப்ட் கரெக்ட், கான்செப்ட் வந்து ஓகே, ஆனால் அது சொன்ன விதம் வந்து தப்பு. அது சொன்ன விதமும் தப்பு. சொன்னவங்க அதோடைய பின்புலங்கள் எந்த பின்புலத்தில் இருந்து சொன்னாங்களோ அவங்களுடைய பின்புலமும் அப்படியே மாற்றமாக இருக்கிறதுனால ரொம்ப கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. அப்போ ஜஸ்ட் அது என்னதான் அப்படின்னு நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ புரிஞ்சுப்பீங்க, ஓ இதுதான் அப்படின்னு. இது ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்ட். இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஏன்னா சைக்காலஜிக்குள்ளே நீங்கள் வரும்போது, நீங்கள் சைக்காலஜி அப்படின்னு வந்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. அப்போ இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதை சொல்லக்கூடிய நம் மக்கள் யார், அதாவது இதை சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஜமாகவே அதாவது இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட்லேயே வந்தீங்கன்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும், நீங்கள் எதை கேட்டாலும் பிரபஞ்சம் கொடுத்துரும், பிரபஞ்சம் உங்களை சும்மா விடாது. அதாவது இறைவன் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபஞ்சம் அப்படின்னு சேர்த்துப்பாங்க. அப்போ பிரபஞ்சம் அப்படின்னு சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே கிளாஷ் ஆகும். இங்கே நம்பிக்கை, நம்ம அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படின்னு நம்பக்கூடியவங்களுக்கு நிறைய கிளாஷ் ஆகும். அப்போ கிளாஷ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சொல்லக்கூடிய மக்களுமே என்ன பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுமே அதை அப்படியே சொல்லிடுறாங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு தரும், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பிரபஞ்சம் தரும் தான் சொல்லலாம், உள்ளத்தில் வந்து அல்லாஹ் தானே கொடுக்குறான், உள்ளத்தை வந்து அல்லாஹ் கொடுக்குறாங்க நம்ம என்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சரியான வாதமாக கேட்டிங்கன்னா இது சரியான வாதம் அல்ல. ஏன்னா அக்கீதாவை பொறுத்த வரைக்கும் உள்ளமும் நம்பவும் சொல்லும் வெளிப்படுத்தணும். புரியுதா? உள்ளமும் நம்பணும், சொல்லும் வெளிப்படுத்தணும், செயலும் வெளிப்படுத்தணும். சொல், செயல், நியத், இந்த மூணு அந்த இடத்துல வேலை செய்யணும். அக்கீதா பொறுத்த வரைக்கும் விதிவிலக்கான அம்சங்களில் மட்டும்தான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், அதுக்கு உயிர் போகிறது ஒருத்தர் வந்து நீ வந்து இப்படி சொன்னாதான், நீ வந்து அல்லாஹ் ஒருவன் இறைவன் இல்லைன்னு சொன்னாதான் உயிரோட விடுவேன் அப்படின்னு ஒருத்தர் மிரட்டுறாருன்னா அந்த இடத்துல அவர் சொல்லிக்கிறலாம். ஏன்னா ஒரு உயிர் முக்கியம். அங்கே உள்ளுக்குள்ளே வந்து அல்லாஹ் தான் இறைவன் அப்படிங்கிற எண்ணம் உள்ள இருக்குது. அவள் அந்த இடத்துல அந்த விதிவிலக்கு, இந்த விதிவிலக்கான அம்சங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காமன் லைஃபுக்கு பொருத்தக்கூடாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்மள பல நபர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த விதிவிலக்கானது
எக்ஸெப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அல்லாஹ் தால விதிவிலக்கா, அதாவது பண்ணவே முடியாது, ரொம்ப நிர்பந்தத்த நேரத்தில் நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையில காமன் ஆக்கதை நீங்க பார்க்கலாம். இப்போ உதாரணமா வட்டி ஹலாலா ஹராமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹராம், தெளிவான ஹராம். ஆனால் ஒருத்தர் உச்சக்கட்டத்துக்கு போறாரு. இப்போ அதுவுமே எந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு புரிதலாம் சொல்கிறோம் சரிங்களா. இல்லை வட்டி கூட வேண்டாம், இப்போ மியூசிக் எடுத்துப்போம். மியூசிக் இல்லைன்னா ஒரு ஹராமான உணவு, பிஸ்மில்லா சொல்லப்படாத உணவு, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத உணவு, இப்படிலாம் ஒன்று இருக்குது. வேறு வழியே அவருக்கு இல்லை, சுற்றி பார்த்தா அதான் இருக்குது, சாப்பிட்டே ஆகணும், பசி இல்லைன்னா உயிர் போயிடும், இல்லைன்னா அவர் வந்து அந்த வேலையை செய்ய முடியாதுன்னா அந்த இடத்துல சாப்பிட்றதுல அவர் மீது குற்றம் இல்லை, ஏன்னா அவர் நிர்பந்தத்தில் இருக்கிறார். அப்போ இந்த நிர்பந்தத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஊர் ஃபுல்லாக நான் வெளியில் வந்து கண்ட மணிக்கு நான் வந்து எங்கேனாலும் போய் வந்து இது பண்ணுறது, என் இஷ்டத்துக்கு நான் இது பண்ணுறது அப்படின்னா அந்த இடத்துல தவறாயிடும். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், அல்லாவுடைய பேரை சொல்லி சாப்பிடணும், அல்லாவோட பேரை சொல்லி தான் அந்த பிராணியை நம்ம அறுக்கணும், அதுதான் வந்து நமக்கு ஆகமான ஒரு இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிவிலக்கான சாராம்சங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது, காமன் லைஃப்க்கு அப்ளை பண்ணும்போது தான் இங்கே பிரச்சனைகள் ஆகும். இப்போ அந்த பிரச்சனையை பிரித்து அறிய தெரியக்கூடிய மனப்பான்மை நமக்கு வேணும். இப்போ இந்த கான்செப்ட் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன்ஸ் ஒன்று இருக்குதா, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நியதின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ். அதனால தான் இஸ்லாம் சைக்காலஜியில் சுன்னத்துல்லான்னு ஒரு டாபிக் வரும். சுன்னத்துல்லா அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அந்த டாபிக் முழுக்க முழுக்க அல்லாவுடைய சுன்னா என்ன அப்படிங்கிற சொல்லக்கூடியதான் ஒரு டாபிக். அப்போ அந்த டாப்பிக்கை வந்து படிக்கும்போது அல்லாவுடைய சுன்னா என்ன, அந்த சுன்னாவை புரிஞ்சுக்க மூலமாக, அந்த சுன்னாவை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். ஓ, இறைவன் இப்படி தான் இந்த உலகத்தில் ரன் பண்ணுறானா அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறீங்க? 2 பேர் தான் ஆர்வமாக இருக்கீங்களா? தௌலத் காதர் சிஸ்டர் வந்து கள்ள விட்டுற போட்டாங்க, யாரும் நீ போடலன்னு சொல்லி. பார்த்துக்கிட்டே இருப்பேன். லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ். சரி, இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸோடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஏ லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ்? லைக்ஸ் அட்ராக்ட்ஸ் லைக். லைக்ஸ் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னா நீங்கள் எதை தேடுறீங்களோ அதை ஒன்று தேடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது விவேகானந்தர் பயன்படுத்துவார். என்னால் லிசன் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, பண்ணுங்க. விவேகானந்தர் பயன்படுத்துவார். மௌலானா ரூமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூஃபிச கொள்கையை சார்ந்த ஒருத்தர், ரூமின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. லைக்ஸ் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீ எதை தேடுகின்றாயோ அது உன்னை தேடுகின்றது. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது உங்களை விரும்புது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், பாசிட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான தாட்ஸ். பாசிட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான தாட்ஸ் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவான கண்ணோட்டத்தோடு இந்த உலகத்தை அணுகும்போது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அணுகும்போது அது பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் அணுகும்போது அது நெகட்டிவாக இருக்கும். இதுதான் சிம்பிள் லாஜிக். நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும்போது உங்களை சூழலை பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி பாசிட்டிவாக நடக்கும். நெகட்டிவான சூழலை அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நெகட்டிவாக நடக்கும். அதனால தான் நம்மளோட மைண்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம எப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தங்க வந்து ஒரு நோயோட தன்மையில் பயணிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நோயே குணமானாலும் அவருக்கு அந்த அந்த தன்மையிலேயே பயணிச்சதுனால ஏதோ ஒரு நோய் இருக்குதோ அப்படிங்கிற சூழல் உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த லூப், நம்ம சிபிடியில் பார்த்தோமா லூப், அந்த லூப்பை தான் ஃபஸ்ட்டு உடைக்கணும். ஞாபகம் இருக்குதா? இஸ்லாம் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சிபிடியில் பார்த்தோம்ல லூப் என்ன அப்படிங்கிறத உடைக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த லூப்பை தான் கண்டுபிடிக்கணும். அந்த லூப்பு ஃபஸ்ட்டு வாட் இஸ் லூப்? அப்போ லூப்பில் என்ன? இப்போ ஒருத்தர் வந்து காய்ச்சல், தலைவலின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு வைங்க. இப்போ தலைவலி, எதுக்கு எடுத்தாலும் தலைவலின்னு சொல்லி ஒரு ஒரு ஒர்க்கை வந்து ஸ்கிப் பண்ணுறாரு. இப்போ அந்த தலைவலிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டொமக் பெயின் வரும். இப்போ ஸ்டொமக் பெயின் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லெக் பெயின் வருது. எக்ஸாம்பிளுக்கு லெக் பெயின் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் பெயின். இப்படியே ஒருத்தர் வந்து ஒவ்வொரு பெயினுக்குமே தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய காலத்தையும் தன்னுடைய மகிழ்ச்சியும் இழந்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வைங்களேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உடம்பு அப்படியே அப்சர்வ் ஆயிரும், இவன் பிரச்சனையோடு தான் இருப்பான் அப்படின்னு அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த உடலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை சைக்கோசொமாட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஆனால் ஏன் திரும்ப திரும்ப அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு பார்த்துருவாங்க, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், என்னென்ன ஸ்கேன் இருக்குதோ எல்லா ஸ்கேனையும் போட்டு பார்த்துருவாங்க. டாக்டர் சொல்லிடுவாங்க, ஸ்டேட்மெண்ட் கிளியராக கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்க. இவன் கேட்கவே மாட்டார். வீட்டுக்கு வந்து ஒருவேளை இந்த டாக்டர் போய் சொல்கிறாரோ, வேற டாக்டர்கிட்ட போவோம், இப்படின்னு பல நபர்கள் நீங்கள் போகிறத பார்க்கலாம். ஏன்னா அவங்க உள்ளம் சப்கான்ஷியஸ்மெண்ட் ஆழமாக நம்பிடுச்சு, அந்த பிஹேவியர் பேட்டர்னே சேஞ்ச் பண்ணிடுச்சு, உனக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா ஆழமாக நம்ப போகிறோம். ஓவர் திங்கிங் கிடையாது சஜஸ்ட், ஓவர் திங்கிங்கை தாண்டி பிலீவ். திங்கிங் இது எல்லாருக்குமே இருக்கும். ஓவர் திங்கிங் வந்து செயல்படுத்த விடாது. நீங்கள் இப்போ நம்ம எல்லாரும் திங்க் பண்ணுற எல்லாமே செயல்படுத்தியாச்சுக்கிறோம், ஆக்ஷன்லேயே கொண்டு வரோம் இல்லை தானே? நம்ம யோசிக்கிறது எல்லாத்தையுமே ஆக்ஷனில் கொண்டு வந்தால் உலகம் அவ்வளோதான். ஆனால் இவங்க அப்படி கிடையாது, ஆழமாக நம்பிடுவாங்க. நம்புறதோடைய வெளிப்பாடு என்ன ஆயிரும், ஒவ்வொருத்தரையா போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே பார்த்து 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஆழமாக நம்பிடுவார். அப்போ வாட் இஸ் த, நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து. இப்போ உதாரணமாக உண்மையிலே எனக்கு உடல் வலிக்கத்தானே செய்யுது, அப்போ நான் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காம எப்படி என்னை நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி மனசை ட்ரெயின் பண்ணுறீங்கிற பொறுத்தா இருக்குது. சிம்பிளாக அடிக்கக்கூடிய காய்ச்சலுக்கு ஒருத்தர் உயிர் போகிற அளவுக்கு பயப்படலாம், உயிர் போகிற மாதிரியே இருந்தாலும் சிம்பிளாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அவருடைய மனநிலை தான் முக்கியம். ஒரு சொல்கிறாரு இந்த ஆப்ரேஷன் பண்ணால் உயிர் போயிரும்பா அப்படின்னு சொல்கிறாரு, அவர் அசால்ட்டாக இருக்காருன்னா அவரோட மனநிலை தான். அந்த மனநிலை மாறும். அந்த மனநிலையை அவர் வந்து எப்படி மாறினா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அப்போ ஒருத்தர் சின்ன காய்ச்சலுக்கு உயிர் போகிற மாதிரி கத்துறாருன்னா பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி தான் தோணும். ஊசியை பார்க்குறப்போ கொள்கிற மாதிரி தெரியும், டேப்லெட்டை பார்க்குறப்போ டேட் முடிஞ்ச மாதிரி தெரியும், ஸ்டெத்தஸ்கோப்பை பார்க்குறப்போ கழுத்தை போட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி அவருக்கு வந்து அந்த ஓவராக அட்ராக்ட் பண்ணுவார், ஓவர் திங்க் பண்ணுவார். இப்போ வாட் இஸ் யூ ஃபோக்கஸிங் ஆன், திங்க் அபவுட் இட். நீங்கள் அதை திங்க் பண்ணுங்கள். அதனால தான் நம்ம சொல்கிறோம் அந்த கிராட்டிடியூடில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பும்போது, ஆழமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பிலீவ் பண்ணும்போது, ஆழமாக சொல்லும் போது இல்லை பிலீவ் பண்ணும்போது, சொல்கிறது வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் நம்புறீங்களா அதான் மேட்டர். ஆழமாக ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பும்போது அது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்தும், எக்ஸாக்ட்லி ஏற்படுத்தும். ஏன் உங்களுக்கு ஈவன் நோயே இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசாக காட்டாது, பிரச்சனைகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவருக்கு இப்போ என்ன தெரிஞ்சு இங்கே ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். எப்படி 2 கிட்னியுமே ஃபெயிலியர். ஆனால் டயாலிசிஸ் பண்ணி பார்த்துருக்கே மாட்டீங்க. அதாவது சார் 2 கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போ ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகலை, 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகக்கூடிய ரேஞ்சில் இருக்குது. ஆனால் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ண மாதிரியே பார்க்க மாட்டீங்க. அவர் வந்து இத்தனைக்கு அவர் எங்கே ஒர்க் பார்க்குறாருன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள், கெஸ்ஸிங்கில் சொல்லுங்களேன், எங்கே ஒர்க் பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒர்க் பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, கெஸ்ஸிங்கில் சொல்லுங்க. கேக்குதா? சிஇஓ. வேற ஒர்க் பண்ண வாய்ப்பே இல்லை. வெரி குட். ஒர்க் பண்ண வாய்ப்பே இல்லைன்றாங்க. வெரி குட். அவர் எங்கே ஒர்க் பார்க்குறாருன்னா ஃபாரினில் குப்பை இந்த ரோடெல்லாம் இது பண்ணுவாங்கள்ல அந்த ஒர்க் பார்த்துட்ருக்காரு. ஒர்க் பார்க்குறாரு, வருவார். அது நான் பழைய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு கம்பெனியில், அந்த கம்பெனியோட எம்டியோடைய சித்தப்பா வருவார். அவர் தான் சொல்லுவார், இவருக்கு வந்து ஒரு கிட்னி 2 கிட்னியுமே பாதி கொஞ்ச நாளில் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி சொல்லிட்டான், ஏகப்பட்ட ஸ்டோன் வந்துருச்சு இந்த கிட்னிக்குள்ளே. ஆனால் மனுஷனை பாருங்கள், சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது அவர் அப்படி தான் இருப்பார், ஏதாவது செஞ்சுட்டு இருப்பார். அவர் வந்து நீங்கள் சும்மா இருந்து பார்க்கவே முடியாது. இன்னும் ஃபாரினில் தான் இருக்கார். வயசு வந்தீங்கன்னா 65 ஆச்சு, ஃபாரினில் தான் இருக்கார். 65 இயர்ஸ் அவருக்கு. அந்த ஸ்ட்ராங் அவரே சொல்லுவார், என்ன வந்தால் வந்துட்டு போகுது, என்னைக்கா ஒரு நாள் போகாதானே போகிறோம், பார்த்துப்போம், அதுக்காண்டி இப்படி இருக்க முடியுமா, உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லுவார். உட்கார முடியுமா, அதுக்காக வீட்டில் உட்காந்து யார் சோறு போட, யார் வந்து வீட்டு பிள்ளைங்க செலவெல்லாம் யார் பார்க்க, போனால் போயிட்டு போகிறோம் அப்படின்ட்டு அவராக போயிட்டு அசால்ட்டாக போவார்.
பற்றி அவங்களுடைய மனநிலையை பாருங்கள். இது சரியா தவறா அதையும் தாண்டி இது எப்போ சரியாகும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இப்படி இருந்தாருன்னா மேபி சூப்பர். ட்ரீட்மெண்ட் அவர் அதெல்லாம் பெருசாக பார்க்கறது கிடையாது. ஊருக்கு வந்த ஒரே நான்வெஜ் தான், நான்வெஜ்ஜே தான் சாப்பிடுவார். இப்போ அந்த மனநிலையை தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ அவர் செய்கிறது தப்பா சரியா தாண்டி அவங்க மனநிலையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தாட் பிகேம் எ திங்க்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் இன் ஆக்ஷன்ஸ் வெதர் யூ பிலீவ் இஸ் நாட் ஆர். நீங்கள் நம்புனீங்களோ நம்பலையோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் செயல்படும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறாங்க. நீங்கள் நம்பலையோ நம்பினாலும் நம்பாட்டாலும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் நீங்கள் எது திங்கிங்காக மாற்றுறீங்களோ அது செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு நல்லா ஒப்பிட்டு மட்டும் பாருங்கள். இப்போ என் மனசுங்கிறது 2 அடிப்படையில் தான் இயங்கும். ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. ஒன்று உங்களுக்கு சார்பாக இல்லை உங்களுக்கு எதிராக. இந்த 2 தான் மனசு வந்து இயங்கும், ரன் ஆகும். மனிதனுக்கு எப்போதுமே 2 சாய்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகமே ஜோடிகளால் படைக்கப்பட்டது. 2 சாய்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆண் பெண், இரவு பகல், தூக்கமின்மை, நோய் ஆரோக்கியம், இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் 2ஆக பார்க்கலாம். அதே மாதிரி மனதுக்கும் 2 இருக்குது, நல்லது கெட்டது அப்படின்னு புரிஞ்சு வைக்கும். இப்போ மனதனுக்கு அடிப்படையே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா, நான் உங்களுக்கு நன்மை தீமையும் மனிதனுக்கு நன்மை தீமையை உணர்த்தினோம் அப்படின்னு சொல்லுவான். உணர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆரம்பத்திலே. அப்போ அந்த உணர்த்தினக்கூடிய விஷயத்தை உணர்த்தினா இன்ஜெக்ட் பண்ணுது. உணர்வு அல்லாஹ் தஆலா உள்ள ஒரு நம்முடைய சப்கான்ஸ் மைண்டுக்கு உணர்த்திட்டான். இதுதான் நன்மை, தான் தீமை. அதனால தான் சின்ன வயசுல யாரும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நன்மை இதெல்லாம் தீமை அப்படின்னு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கரெக்டா? அப்பா அம்மா உட்காந்து வச்சுட்டு லெசன் எடுத்துட்டு இருக்காங்க. நன்மையோட வகைகள் எத்தனை, இதெல்லாம் நன்மைகள் அப்படின்னு லெசன் எடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் தீமைகள். இயற்கையாகவே உங்களுக்கு தோணும். கரெக்டா? திடீர்னு பார்த்தீங்க சின்ன வீட்டில் எல்லாரும் அழுகுறாங்கன்னா பிள்ளையும் அழுவும், வீட்டில் அழுகுறாங்கன்னா பிள்ளையும் அழுவும், வீட்டில் வந்து சந்தோஷப்பட்டாங்கன்னா பிள்ளையும் சந்தோஷப்படும், மற்றவங்களுக்கு கொடுக்கும் போய் அடிக்காதுன்னா அடிக்காது. இந்த மாதிரி ஒரு இயற்கையான உணர்வுகள் குழந்தைங்களுக்கு இருக்கும். இந்த குழந்தைகள் இந்த உணர்வுகள் எதன் அடிப்படையில் இயங்குது, எதன் அடிப்படையில் கட்டமைக்கிறாங்க பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை மாறும். இப்போ நீங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கீங்க அப்படின்னா, நன்மை தீமை, நல்ல விஷயம் கெட்ட விஷயம், பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ், நல்ல விதமான நம்பிக்கை கெட்ட விதமான நம்பிக்கை. நல்ல விதமான நம்பிக்கை கெட்ட விதமான நம்பிக்கைனா இந்த நம்பிக்கைக்கு பிற்பாடு தான் தைரியம் வரும். சந்தேகத்துக்கு பிற்பாடு தான் பயம் வரும். பயம் வந்துருச்சுன்னா, சந்தேகம் வந்துருச்சுன்னா முதல்ல அடுத்து வர்றது பயம்தான். பயம் வந்துருச்சுன்னா அடுத்து வருது கவலை, கவலை வந்துருச்சுன்னா அடுத்து வருது துக்கம், துக்கம் வந்துருச்சுன்னா அடுத்து வருது கோபம். இது ஒரு ரொட்டீனாக வரும். இங்கே தைரியம் வந்துருச்சுன்னா தைரியத்துக்கு பின்னாடி நம்பிக்கை வந்துருச்சு, நம்பிக்கை பின்னாடி உங்களுக்கு தைரியம் தான் இருக்கும். தைரியத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு உறுதி வரும், உறுதிக்கு பின்னாடி தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சி பின்னாடி நிம்மதி இருக்கும். அந்த உறுதி வரணும். மனதை பிடிப்பாங்க. மனதுடைய படிநிலைகள் எண்ணங்களிலிருந்து அது சிந்தனைகளாக வந்து சிந்தனையால் செயல்பாடுகளை மாறுற வரைக்கும் அதை அப்படியே பிரிப்பாங்க. அதை நம்ம இஸ்லாம் சைக்காலஜி டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த பிரிக்கிறது எல்லாமே அதில் அதை பிரிக்கும் போது ரொம்ப அழகாக பிரிப்பாங்க. பிரிக்கும் போது மனிதன் எங்கே தப்பு விடுறாங்கிறது கரெக்டாக தெரியும். அது இந்த பேட்சுக்கு தான் நம்ம புதுசாக கொண்டு வரோம், போன பேட்சு கிடையாது. கரெக்டாக ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும், 6 ஸ்டெப் 7 ஸ்டெப்ஸ். இந்த 6 ஸ்டெப்ஸில் 3 4 நம்ம நின்றுவோம், பெரும்பான்மை நின்றுவோம். அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் வரமாட்டோம். அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் வந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ முடியும். அப்போ நீங்கள் நல்லா பாருங்க, வீடு வாங்கணும்னு ஒருத்தர் கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நல்லா பார்த்துட்டீங்களா, வெளிநாடு போகிறது வீட்டு வாங்கத்தான், பகலாக உழைக்கிறது வீட்டை வாங்கத்தான். அப்படி வீடுன்னு வீட்டை வாங்கி கட்டிடுவார். சில பேர் காரு, சில பேர் பைக்கு, சில பேர் ஃபேமிலிக்காக உழைச்சணும், ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும், உழைக்கணுக்காக ஃபேமிலிக்காக உழைப்பாங்க. அப்போ தாட் பிகம் எ திங். நீங்கள் எதை அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அது மாறும். இப்போ எமோஷனல் கேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ ஜஸ்ட் லைக் தட் ஒரு தெரப்பி மாதிரி பண்ணிடலாமா? எல்லாம் ரெடி? ஓகே, சரி. எந்தவித ஃபோர்ஸும் இல்லாமல் மெதுவாக உன் கண்களை மூடுங்க.
எந்தவித ஃபோர்ஸும் இல்லாமல் மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க. Breathe in, breathe out. Breathe in, breathe out. இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திற்கு நீங்களாகவே சொல்லிக்கொள்ளுங்க. கவலை, பொறாமை, கோபம், வெறுப்பு, வன்முறை, பதட்டம், கவலை, கோபம், வெறுப்பு, பதட்டம், எரிச்சல், வன்முறை, கவலை, கோபம், வெறுப்பு, வன்முறை, எரிச்சல், பொறாமை, வன்முறை, டென்ஷன். மெதுவாக உன் கண்ணை திறங்க. மெதுவாக உன் கண்களை திறங்க. இப்போ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது உங்கள் மைண்டில் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு இந்த வார்த்தையை நீங்கள் உள்ளே அப்சர்வ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படி மட்டும் சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கும்போது எப்படி இருந்துச்சு மனநிலை? இரிட்டேட்டாக இருந்துச்சு. வெரி குட். இரிட்டேட்டாக இருந்துச்சு. வேற மற்றவங்க பெயினாக இருந்துச்சு. இன்க்ரீஸ் த ஹார்ட் பீட். வெரி குட், சூப்பர். சரி, இப்போ அடுத்து லைஃப்பில் நடந்த விஷுவலாக வந்துச்சு. வெரி குட். சரி, திரும்ப கண்ணை மூடுங்க. மெதுவாக மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நன்றாக கவனித்து உணர்ந்து சொல்லுங்கள். அன்பு, நன்றி உணர்வு, மகிழ்ச்சி, சந்தோஷம், பொறுமை, கருணை, இரக்கம், அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, பொறுமை, கருணை, நன்றி உணர்வு, வெற்றி, தைரியம், அன்பு, நன்றி உணர்வு, வெற்றி, தைரியம், பொறுமை, கருணை, இரக்கம்,
விட்டு கொடுப்பு, மன்னிப்பு, உறவுகளை பேணி வாழ்தல், சந்தோஷம், மகிழ்ச்சி, அழகு, சிரிப்பு, உற்சாகம், நம்பிக்கை, நேர்மை, துணிச்சல், சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், என் வாழ்வில் எனது உடலும் மனமும் ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக இருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செயல்படுகின்றேன். ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. மெதுவாக அவன் கண்ணை திறங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? சாட்டிஸ்ஃபைட்? வெரி குட். சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க, வெரி குட், சூப்பர். வேற? ரிலாக்ஸ், பீஸ், ஹாப்பி, வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். வேற? நிம்மதி, வெரி குட், நிம்மதி. வேற? ரிலாக்ஸ், வெரி குட், சூப்பர். ஓகே, சூப்பர். இப்போ எமோஷ்னல் கைட் சிஸ்டம், மைண்ட் ரிலாக்ஸ் அண்ட் ஃபீல் பண்ணுறது. ஓகே, எமோஷ்னல் கைட் சிஸ்டம், எமோஷ்னலை கைட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் இது. இப்போ வித்தின் நான் ஒரு 8 o'clock தான் இந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒரு 4 minutes பண்ணியிருப்போம். 4 minutes நம்ம பண்ணும்போது நம்மளுடைய அந்த வார்த்தைகளை உள்வாங்கும் போது நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுதா? மாற்றம் ஏற்படுதா இல்லையா? இந்த மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது அது பெர்மனன்ட் சேஞ்சாக வரும். பெர்மனண்ட்டாக அப்படி இருக்கும். இப்போ ஒரு கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறாரு, துக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, வாழ்க்கையில் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காரு, எரிச்சல் பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த எமோஷ்னலை அவர் தனக்குள்ள அப்ளை பண்ணி இப்படி ஸ்டாண்டர்டாக பிடிக்கும் போது என்ன ஆகும்னா அது பெர்மனண்ட்டாக இருக்கும். ஒருத்தர் பாசிட்டிவான வைப்ஸ் வந்து ஒருத்தர் அன்பாக இருக்கிறாரு, நான் வந்து ரொம்ப வெற்றியாக இருக்கிறேன், நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறேன், நான் ரொம்ப தைரியமாக இருக்கிறேன். இது நேர்மறையான உணர்வுகளை அப்படியே உள்வாங்கி அதை செயல்படுத்தும் போது, நிஜமாவே நான் அப்படி தான் இருக்கிறேன் நம்பி செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஜஸ்ட்டு ஒரு 4 minutes நம்ம பண்ணும்போதே நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங்காக அந்த விஷயங்களை பண்ணும்போது எப்படி இருக்கும்? சும்மா சொல்லி பாருங்கள், நினச்சி மட்டும் பாருங்கள், எப்படி இருக்கும்? இந்த வார்த்தைகளை உள்வாங்கிறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. யாரும் வந்து திணிக்க மாட்டாங்க. இப்போ நான் சொல்லும்போது சரி அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணதுனால தான் தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? இப்போ ஒரு தெரப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சரி ஓகே பண்ணுவோம், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்க. அந்த அலோவை தான் நம்ம பெரும்பான்மை நேரங்களில் மறந்துடுதோம். அந்த கேட்டு என்கிட்ட தான் இருக்குது. என் நப்சுக்கு எந்த வார்த்தைகளை உள்ளே விடணும், எந்த வார்த்தைகளை விடக்கூடாதுங்கிற கேட்டு என்கிட்ட தான் இருக்குது. அந்த கேட்டை நான் எப்பவும் திறந்தே வச்சுருக்கோம். நம்ம என்னைக்கு அந்த கேட்டை நீங்கள் பூட்டுறீங்களோ, இவங்க வந்தால் கேட்டு திறப்பேன், இவங்க வந்தால் கேட்டை பூட்டுவேன் அப்படின்னு என்னைக்கு ஒரு மனிதன் முடிவு பண்ணுறானோ அப்போ தான் மற்றவங்களுடைய விமர்சனத்துக்கு பெருசாக மதிப்பு கொடுக்க மாட்டான். கேட்டு திறந்தே இருந்துச்சுன்னா எப்படி ஒரு வீடு திறந்துருக்க வீட்டில் யாராலும் வந்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி தான் மனசும். திறந்துட்டு இருக்கிற மனசில் யாருனாலும் வந்துட்டு போவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் வருவான், எழுத்து வீட்டுக்காரர் வருவான், தூரத்து சொந்த வரும், ரோட்டில் போகிறவங்க வருவான், எல்லாம் வந்துட்டு போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை வந்து அந்த வீட்டுக்கு ஓனர் யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் வீடாக இருக்கும். ஆமாம், நம்மளே கெஸ் பண்ணுறோம்ல, நம்ம வீட்டில் நம்ம ரிலேஷன்ஸ், அதாவது
ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீடு வீடாக இருக்கும். இப்போ அப்போ சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, சுற்றி இருக்க வந்துட்டாங்க, குழந்தைங்க வந்துருச்சுன்னா வீடு ரெண்டாக்கிடுவாங்க. கரெக்டாக இல்லையா? பிள்ளைங்க வந்து வீட்டை ரெண்டாக்கிரும். நம்ம போனதுக்கப்புறம் நமக்கு தலை வலிக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்து பெரும்பாடாக இருக்கும். அப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபிசிக்கலாகவே நமக்கு தெரியுது, ஒரு வீட்டுக்குள்ளே நம்மளை தவிர வேறு யாரையாவது விட்டுட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுற இதே நம்மளால் இது பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களுடைய விஷயங்களையே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. பெரும்பாடாக இருக்கும். அவன் கூட அவன்கிட்ட மேனேஜ் பண்ணுறது பெரிய டாஸ்க்கு. இல்லை வெளியிலேருந்து வேறு வந்துட்டான் அப்படின்னா அதுதான் பெரிய சேலஞ்ச். அப்போ அவனுக்கு என்னெல்லாம் தோணுன்னா, பேசாமல் நான் பிரசிடெண்ட்டாக கூட ஆயிடலாம் போல், பிரசிடெண்ட் ஆகி இந்த கண்ட்ரியை நான் மேனேஜ் பண்ணிடுவோம் போல், இந்த வீட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ என்ன, அப்போ ஒரு யாருடைய வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் விடுறோம், யாரோட வார்த்தைகள் உள்ளத்தில் விடக்கூடாதுங்கிறத இது இருக்குது. இந்த விஷயத்தை இதை ரொம்ப டீப்பாக படிக்கணும், டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் சேஞ்சஸ் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா குரானிக் லைஃப் ஸ்டைல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு 21 ஒவ்வொரு நாட்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான விஷயங்களை நம்ம ரொம்ப டீப்பாக போய் ஒவ்வொரு கேரக்டர் விசேஷாக சேஞ்ச் பண்ணுறோம். அதை வந்து அல்கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அல்கெமிஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படாமல் கூட இருந்திருக்கலாம். அல்கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அல்கெமிஸ்ட் தெரப்பி ரொம்ப அட்வான்ஸ் தெரப்பி. ஹிப்னோசிஸை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். வேர்ட்ஸையும் தாண்டி, அதான் ஹிப்னோ தெரப்பியோட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடியது அந்த அல்கெமிஸ்டுடைய கான்செப்ட். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸில் அந்த சப்ஜெக்ட்ஸ் உண்டு. அப்போ இந்த கிளாஸில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புவாங்க அட்மின். கூகுள் ஃபார்மில் அதில் கேட்குற கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன் இதை ஸ்டார்டிங்கே சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. லாஸ்ட்டு முடியும் போது சொல்கிறதுனால. ஏன்னா அதில் யாரெல்லாம் அந்த கொஷின்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சில சலுகைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த சலுகைகளை பயன்படுத்திக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் ரொட்டீனாக அந்த குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸில் கலந்துக்கும் போது, குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸ் வீக்லி 2 days மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கே 8 நாள் தான் இருக்கும். அப்போ 8, 16, ஒரு 16, 24, ஒரு 24, ஒரு 3 மாதம் உங்களுக்கு உங்களுடைய பிஹேவியர் சேஞ்சஸோடைய தெரப்பி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாட்களும் 1.5 hours ஃபஸ்ட்டு 1 hour கிளாஸு, அடுத்த 1/2 hour வந்து இந்த தெரப்பி ஓரியன்டாக தான் போகும். உங்களோட மனசுக்குள்ளே வந்து அந்த உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி முழுக்க அந்த மனசில் பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் அந்த தெரப்பியோடைய டாஸ்க்கு. இன்ஷா அல்லாஹ் அது வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு 3 மாதம் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கிறேன். 3 மாதம் வரைக்கும் போனாலும் ஓகே தான், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி கொண்டு போகிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ எமோஷனல் கேட் சிஸ்டம் புரிஞ்சுதா? அப்போ மைண்டோடைய ப்ராசஸை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும். மைண்டோட ப்ராசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாட், திங்கிங், வைப்ஸ், ரிசல்ட். ஒரு தாட் உருவாகும். அந்த தாட் உருவாகும் போது நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. திங்கிங் உங்கள் ஒரு மனநிலையிலே வருவோம். திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு வைப்ஸ் கிரியேட் ஆகும். வைப்ஸ் கிரியேட் ஆகும்போது ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாசிட்டிவான தாட் உருவாகுது. பாசிட்டிவான தாட்டை உருவாகும் போது சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக, அங்கே போனால் மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது திங்க் பண்ணுறீங்க. ஓகே, அங்கே போனால் எப்படிலாம் இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குமே. திங்க் பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு ரொம்ப உற்சாகமாக மாறும். உற்சாகம் போது ரிசல்ட் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நெகட்டிவ் கவலை உங்களுக்கு உருவாகுது. ஏதோ விஷயத்தை பற்றி கவலை வருது. டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆகும்னா திங்கிங் உருவாகும். என்னடா இப்படி ஆகிடுமோ திங்க் பண்ணும்போது வைப்ஸ் கிரியேட் ஆகுது. ஒரு மாதிரியாக நமக்கு சோர்வாக இருக்கும், இல்லை நீ பசி இருக்காது, பார்த்துக்கிறலாம், இந்த மாதிரி தோணும். அப்போ தோணும் மாதிரி ரிசல்ட் என்ன ஆகும்? அடுத்த ரிசல்ட்டு தனிமையில் இருக்கிறது, லோன்லியாக இருக்கிறது, போய் தூங்குறது, இந்த மாதிரி ரிசல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ மைண்ட் ப்ராசஸ் வந்து இந்த 4 படிநிலைகள் இருக்குது. ரிசல்ட் வரும். ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த 3 இருக்குது. அப்போ இந்த தாட்டு, திங்கிங், இந்த தாட்டுக்குள்ள வேலை என்ன, திங்கிங் உள்ள வேலை என்ன, இந்த உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய 12 வழிமுறைகள் தான் இஸ்லாம் சைக்காலஜியில் உங்களுக்கு கிரியேட் பண்ணுவோம். குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸில் இந்த டைரெக்டாக போயிட்டு இதை வந்து சரி பண்ணக்கூடிய தெரப்பி டெக்னிக்ஸ் தான் அதுக்குள்ளே வரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ மைண்டோடைய ப்ராசஸ், இந்த மைண்டோடைய ப்ராசஸை நம்ம புரிஞ்சுட்டாலே போதும். தாட்டுக்கும் திங்கிங்கும் உள்ள கேப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து அதை விட்டு விலகிடலாம், அதை விட்டு தூரமாகிடலாம். இப்போ இந்த ப்ராசஸ், இந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கான்செப்ட் தான் மைண்ட் ப்ராசஸ். இந்த மைண்ட் ப்ராசஸ் புரிஞ்சதில்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் அட்ராக்ட் வாட் எவர் யூ ட்ரீம்.
நீங்கள் எதனாலும் அட்ராக்ட் பண்ணலாம். அது உங்களுடைய ஹெல்த்தாக இருக்கலாம், உங்களுடைய கிரியேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்களுடைய டெய்லி மிராக்கிள்ஸாக இருக்கலாம், எனி அதர் ட்ரீம் யூ ஹேவ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட கனவுகளை நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ எல்லா கனவுகளையுமே நீங்கள் அடையலாம். இந்த கான்செப்ட் பின்னாடி ஒரு ஸ்டெப் வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் அடைகிறதுக்காக 6 வழிமுறைகள் வரும். அந்த 6 வழிமுறைகளையும் நம்ம ஸ்ட்ராங்காக பின்பற்றும் போது உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நிகழும். சரி, அப்போ தாட் கன்வெக்ஷன்ஸ் என்ன மாதிரி தாட் கன்வெக்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ யங், நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறேன், எனக்கு எப்படி முடியும்? ஒரு கோலை அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய மனிதராக நம்ம சொல்லக்கூடிய சாக்குப்போக்குகள். டூ யங், நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன செய்ய முடியும், எனக்கு வயசு கம்மி, என்னால் என்ன சாதிக்க முடியும், ஏன்னா வயசு அதிகமாக இருந்தால் கூட நான் பண்ணுவேன், எனக்கே வயசு கம்மி. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள கோலை அடைய விடாது. நோ டைம், எனக்கு டைம் இல்லை. இந்த டைம் இல்லைங்கிறது பெரிய பீடை பிடிச்ச ஃபித்னா தான். டைம் இல்லை, எது கேட்டாலும் டைம் இல்லை. அப்படி என்னதான் பண்ணுறாங்கன்னு நமக்கும் தெரியாது. நிஜமாவே இந்த டைம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுடைய லைஃப்பை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அப்படி என்னதான் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க, எப்படி தான் அந்த விஷயத்தில் பண்ணுறாங்க? டைம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சு பண்ணுறதுக்கு டைம் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு என்னுடைய ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, காலையில் ஆனால் கதை பேசுறதுக்கு டைம் இருக்கும். உட்காந்து ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசுவாங்க உட்காந்து, அதுக்கெல்லாம் டைம் இருக்கும். இப்போ தாட் கன்வெர்ஷன்ஸ் டைம் வந்து கிடைக்காதுங்க. டைம் வரும் அப்படி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பின்னாடியே சந்துக்குத்துக்கு தான் வரும். வர வரைக்கும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? டைம் வரும், டைம் நமக்காக வெயிட் பண்ணும், நான் டைம் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறத அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மௌத்தார வரைக்கும் நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும். டைம்லாம் நிற்காது. டைமை நம்ம தான் பிடிச்சி நிப்பாட்டணும். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்டா அப்படின்னு முடிச்சு நம்ம தான் நிப்பாட்டணும். நிப்பாட்டும் போது தான் டைம் உங்களுக்கு நிற்கும். இல்லை அது பாட்டு யாரா அவன் லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். டைம் ஒன்றுன்ட்டு. இப்போ இந்த டைமுங்கிறது நம்ம தான் சூட்டபிள் ஆக்கிக்கிறணும், நமக்கு தகுந்தாறு போல அதை மாற்றிக்கிறணும். இது ரொம்ப அவசியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாட் குட் எனாஃப். நான் எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை ஒருத்தங்களுக்கு இருக்கும். என்ன செஞ்சாலும் திருப்தி வராது. இந்த திருப்தியற்ற நிலை என்ன பண்ணோம்னா ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து ஒரு வெக்ஸ் ஆகிக்கிறோம். இந்த கோலை ஸ்டார்டிங்கை பண்ணும்போது இதுதான் பெரிய பிரச்சனை. ஸ்டார்ட் பண்ணும்போது அது படிக்கணும் இது படிக்கணும் மொத்தமாக வாங்கி வச்சுருவான், எதையும் படிக்க மாட்டான். இப்போ கோலை வந்து தன்னுடைய ஒவ்வொருத்தவங்க மனநிலையை வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. மனநிலையை வந்து நீங்கள் வந்து நான் சின்ன வயசில் எவ்வளோ நல்லா படித்தேன் தெரியுமா, இப்போ என்னால் படிக்கவே முடியல. சின்ன வயசில் உங்கள் மனநிலை வேறு, இப்போ இருக்கிற மனநிலை வேறு. சின்ன வயசில் நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, இப்போ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் வேறு, இப்போ இருக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ் வேறு. அது படிப்படியாக மாறும். அது தேவைகளை கேட்கும். தேவைகளை கொடுக்காத போது சம்டைம்ஸ் நமக்கு மன விரக்தியோ அல்லது இதோ அவங்களுக்கு தேவை, அதனால் சூசைட் பண்ணுறதுக்கு ரீசன். சூசைட் பண்ணுறவங்களுடைய பின்னாடிலாம் என்னன்னா அவங்க தேவையை நிறைவேறாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சு விரக்தியோட நிலையை தான் சூசைடு அட்டத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நம்ம, ஓகே நமக்கு தேவை இந்த இடத்துல கிடைக்கல, அப்போ என் மனசு இப்படி தான் இருக்கும், இது நான் ரொம்ப அலட்டிக்க கூடாது, மனசு இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு நான் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வைங்கன்னா அது பாட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். மனசு ரொம்ப சேடாக இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் வந்து மனசுக்கு இடம் கொடுக்குறேன், நான் கவலைப்படுறேன், ஒரு வேலை செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, படுத்த படுக்கையாகவே இருந்துக்கிறத எனக்கு வலிக்குது அப்படின்னு உயிர் இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே மனசு பழகிறோம். பொதுவாக மனிதர்கள்கிட்டே ஒரு வார்த்தை பழக்கம் ஒன்று உண்டு. தலை வலி எனக்கு உயிர் போகுது அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலை வலி எனக்கு உயிர் போகுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை தான். நிஜமாவே அவங்களுக்கு அந்த சொல்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லாமலும் இருக்கலாம். மனசுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் என்ன வார்த்தையை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க தான் பொறுத்து பார்க்கும். இப்படியே கேட்குற போதெல்லாம் யோசிக்கும் போதெல்லாம் தலைவலி எனக்கு பீயுது, மண்டே உயிர் போகுது, தலைவலி. அதாவது தலைவலி நான் புரிஞ்சுக்கிறோம், தலைவலி உயிர் போகிற மாதிரி தலைவலி இருக்குதுன்னா நீங்கள் இயல்பாக பேசவே முடியாது. ஆமாவா இல்லையா? பிச்சுக்கிட்டு இருக்கும், உங்களால் இயல்பாக இருக்க முடியாது, அதுதான் உச்சக்கட்டம். ஆனால் நான் இயல்பாக இருக்கிறேன், எனக்கு வலிக்குது, இயல்பாக இருக்கிறேன்னா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. தலை வலிக்குது, கொஞ்சம் அதிகமாக வலிக்குது, ஓகே சரியா, அந்த மாதிரி வார்த்தை அந்த லெவலுக்கு ஏற்ற போல வார்த்தையை பயன்படுத்த பழகுங்க. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா
எனக்கெல்லாம் செத்துடலாம் போல தோணுது அப்படிம்பாங்க. அவன் பண்ண விஷயம் கம்மியாக தான் இருக்கும். சொன்ன விஷயம், அவன் செஞ்ச விஷயத்துக்கும் அவங்க சொல்கிற விஷயத்துக்கும் மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம். ஒரு 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 புதிய ஒரு ஆதங்கத்தை இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தணும்னா மனசு வீக்காக ஆரம்பிச்சிடும். அதை அப்சர்வ் பண்ணுது உங்கள் வார்த்தையை. ஓகே, இவன் இதை ஃபேஸ் பண்ணிக்க மாட்டான், இவன் இதை ஃபேஸ் பண்ணிக்க மாட்டான், இவன் இந்த சிச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிக்க மாட்டான். அப்போ என்ன ஆகுது? கோழைத்தனம் உருவாகுது. இப்போ கோழைத்தனம் உருவாக நாளைக்கு எதை பார்த்தாலும் பயம். வீட்டில் உண்மையிலேயே ஒரு பெருசாக பயம், ஒரு மாடு மாதிரி வளர்ந்தும் பயப்படுறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு யார் பின்புலமாக அந்த பயத்தை யார் ஊட்டியிருப்பாங்கன்னா பேரண்ட்ஸ் தான். அங்கே போகாத, இங்கே போகாத. ஒரு கிளைண்ட் வராங்க, என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தான் என்னை இந்த நிலைமைக்கு உண்டாக்குனது. அவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் என்னை செய்ய விடாமல் தடுத்து 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 இப்போ எனக்கு எதை செய்யறதுக்கு பயமாக இருக்குங்கிறாங்க. வெளியில் போகிறதுக்கு பயம். நைட்டு ஒரு 7 மணிக்கு நான் வெளியில் போகிறேன்னா வெளியில் போகாத, இந்த காலம் கெட்டு போய் கிடக்குது, இந்த நேரத்துலேயே வெளியே போகிறேன், இப்படி பயம் காட்டுறாங்க. கடைசியில் எனக்கு இரவில் ஏதாவது தேவை இருந்தாலும் எனக்கு வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஹஸ்பண்டு கூட என்ன போக முடியல அப்படின்னு ரொம்ப வெக்ஸாகி சொல்கிறாங்க. இப்போ குழந்தைய வளர்ப்பில் ரொம்ப முக்கியம், பேரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். சும்மா வீட்டுக்குள்ளே உட்காரணும், நம்ம கூட இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவனுக்கு ஆழமாக பதியும். இப்போ உதாரணமாக சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், காய்ச்சலோ சம்டைம்ஸ் கொஞ்சம் சிவியராகி ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்போது விளையாட்டுக்கு தான் நம்ம சேட்டை பண்ணுற பையனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறான்னா அப்போது அம்மாவுக்கு சரியாயிடுது, திரும்ப க்யூர் ஆகிடுது. அப்போது டாக்டர் இவங்க இந்த பையன் அம்மா பிரிஞ்சிருக்கிறனால அவன் வருத்தப்படுவான். திரும்ப வீட்டில் அவன் அம்மா பார்க்க கூட்டு போகும்போது நம்ம விளையாட்டுக்கு சில பேர் சொல்லுவாங்க, நீ இனிமேல் சேட்டை பண்ணினா அம்மா இங்கே வந்துடுவாங்களா, இனிமேல் நீ சண்டை போட்டினா அம்மா இங்கே வந்துடுவாங்களா, இப்படிப்பட்ட வார்த்தையோட பிரயோகத்தை அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடியவங்களாம் நீங்கள் பார்க்கலாம். சம்டைம்ஸ் பயன்படுத்துவாங்க. அது எப்படி பயன்படுத்துறது தப்பு இல்லை, ஏன்னா அந்த நேரங்களில் அவனுக்கு சொல்லும்போது கேட்பான். ஆனால் எப்படி பயன்படுத்துகிறோன்னு அவசியம் இருக்குது. அந்த வார்த்தையை எப்படி அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம், 5 வயசு பையனாக இருந்தாலும் 6 வயசு பையனாக இருந்தாலும் எப்படி புரிய வைக்கிறோன்னு இருக்குது. அந்த சொல்லும்போது சொல்லக்கூடிய வார்த்தைகளில் பயமும் பதட்டமும் அவன் ஆன்சைட்டி ஆகக்கூடிய செயல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அவன் அந்த நேரத்தில் பண்ணுவான். ஆனால் அந்த ஆன்சைட்டியும் இந்த பயம்ங்கிற எமோஷன்ஸ் உள்ள ஆழமாக பதிஞ்சிடும். கடைசியில் என்ன ஆகும்னா, நம்ம சேட்டை பண்ணால் யாருக்காவது இதாக ஆகிடும், நம்ம சாப்பிடாமல் இருந்துட்டாங்கன்னா ஏதாவது ஆகிடும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும், இப்படிப்பட்ட பிஹேவியர்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். அதான் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் எமோஷன்ஸ் ஒளிஞ்சிருக்கும். அந்த வார்த்தையோட எமோஷன்ஸ் தான் அவங்களை ரொம்ப தாக்கும். அந்த வார்த்தையுடைய தாக்கமும் எமோஷன்ஸ் தாக்கமும் சேர்ந்து தாக்கும் போது அந்த எமோஷன்ஸ் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். அதனால தான் பாருங்களேன், எனக்கு அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எனக்கு மறக்கவே முடியலம்பாங்க. மறக்கவே முடியல மீன்ஸ் அந்த வார்த்தையுடைய தாக்கமும் அந்த எமோஷன்ஸும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேசுனா நல்லதை பேசுங்க, இல்லை வாயை மூட்டுருங்கன்னாங்க. பேசினால் நல்லதை பேசுங்க, இல்லை வாயை மூடிட்டு இருங்க, எதையும் பேசாதீங்க. இது ரொம்ப அவசியம். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் உள்ளம் ரொம்ப கவனம், ரொம்ப உள்வாங்கும். உடலுக்கு உயிர் உண்டு, நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. உயிர் இருக்கிறதுனால தான் நம்ம பேசுகிறோம். உயிருக்கு ஆற்றல் இருக்குது, உடலுக்கும் ஆற்றல் இருக்குது. இறைவன் அல்லாஹ் தஆலா அவ்வளோ அப்பேற்பட்ட சிறப்பு அம்சத்தை உள்ளத்துக்கு கொடுத்து வச்சிருக்கிறான், உடலுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். நீங்கள் செஞ்சாலும், நீங்கள் சாப்பாடே கொடுக்காட்டாலும் சரி, உடல் தனக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். நீங்கள் சாப்பாடு கொடுக்கல, உடல் சாப்பாடை கேட்கு, நீங்கள் சாப்பாடு கொடுக்காம இருங்கள, உடல் தன்னைத்தானே சாப்பாட்டை தேவையை பூர்த்தி செஞ்சுக்கும். உடலை ஓடக்கூடிய இன்சுலின்ஸை, குளுக்கோஸை, அதை சாப்பாடு அதுக்கு உணவாக எடுத்துக்கும் குறிப்பிட்ட லெவலுக்கு. அதுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட லெவலுக்கு தான் வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் மனுஷன் அதை எடுத்துக்கிட்டாலே இறந்து போயிடுவான். அது நல்லா புரிஞ்சுக்கிறணும், ஓகேவா? நம்ம உடலை நம்ம தயார்படுத்தணுமே தவிர, நம்ம கொடுத்த அந்த அறிவு அக்களை வச்சு நீங்கள் இந்த உள்ளத்தையும் உடலையும் தயார்படுத்தணுமே தவிர அதை பால் படுத்திடக்கூடாது. பால் படுத்திட்டோம் அப்படின்னா அது பேக் டு ஃபார்ம், திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ அந்த ரிட்டர்ன் வரும்போது தான் நமக்கு தேவைப்படக்கூடியது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மெடிசன்ஸ், எனி கைண்ட்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ். இங்கிலீஷ் மெடிசனாக இருக்கட்டும், அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, அக்குபஞ்சர், ஃப்ளவர் மெடிசன்ஸ், ஹிஜாமா, இப்படி எதுனாலும் அப்போ அந்த நேரங்கள் நமக்கு தேவைப்படும்.
இப்போ அந்த நேரங்களில் தேவைப்படுறது 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று என்ன, தன்னுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணும்போது கஷ்டமே இல்லாமல் சேஞ்ச் பண்ணுவாங்க. கஷ்டமே இல்லைன்னா ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வராது. தலைவலியோ இல்லை ஹார்ட் வலிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு, இல்லை கை கால் நடுங்கும். இவங்களுக்கு அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வராது. சேஞ்ச் ஆகிடுவாங்க. அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சேஞ்ச் ஆகும். இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில பேர்களுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு தேவைப்படும் போது அதை எடுத்துக்கிறது நல்லது. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக ராகத்தாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நாட் குட் எனாஃப், இந்த நாட் குட் எனாஃப் பின்னாடி இந்த நாட் குட் எனாஃப் ஒரு டாபிக் வச்சே நான் 1 மணி நேரம் நடத்தலாம். அவ்வளோ பெரிய செய்திகள் பின்னாடி இருக்குது. 2 டூ ஓல்டு, எனக்கு வயசாயிடுச்சு. இந்த வயசாயிடுச்சுங்கிறதுக்கு அளவுகோல் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி பயன்படுத்திங்கன்னு அர்த்தம். 40 வயசாவது முட்டு வலிக்குன்னா என்ன ஆச்சு, வயசாயிடுச்சுங்கிறாங்க. 40 வயசு தான் ஆகுது. 40 வயசு ஒரு வயசா? ரசூலா 40 வயசுல நபித்துவமே நபித்துவத்தை 40 வயசு தான் கொடுத்தான். தாவா பண்ணக்கூடிய பணியே 40 வயசு தான் நல்லா கொடுக்குறான். வயசானால்கிட்ட எல்லாம் கொடுத்தான். அப்போ இளைஞர் அவரு. இப்போ இந்த மாதிரி வார்த்தையை பிரயோகத்தை யார் பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும்? 70 வயசுல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா ஓகே ஹைர். 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா பயன்படுத்தலாம். ஒரு 55 வயசு மேலே இருக்கிறாங்கன்னா சரி வயசாயிடுச்சுன்னு சொல்லலாம். 40 வயசுலாம் ஒரு வயசா சொல்கிறாங்க. 35 வயசுல சொல்கிறான். பிபி இருக்குதுங்கிறான். என்னப்பா பிபி இருக்குன்னு கேட்டால் வயசாயிடுச்சு பிபி இருக்கு. வயசு என்ன 35? 35 ஒரு வயசா? 45ல் முட்டு வலிக்கும்பாங்க. என்ன செய்ய, ஏற முடியல, வயசாயிடுச்சு. 45 ஒரு வயசா? அதுதான் நிறைய சாதிக்கக்கூடிய ஏஜ். அதுதான் இளைஞர்கள்ங்கிறது சாதனைக்காக தயார்படுத்துறாங்க அந்த வயசுல. ஒருத்தவன் நிஜமாவே சாதனை எப்போ பார்ப்பான்? 40 வயசுக்கு மேலே தான் உண்மையான சாதனையை பார்ப்பான். உண்மையான சாதனையை பார்க்கக்கூடிய வயசு அது. சாதிக்கக்கூடிய வயசு அது. சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய வயசு அது. சாதனிக்கக்கூடிய வயசாகவும் சாதனையாளர்களை உருவாகக்கூடிய வயசாகவும் வயசை வச்சுக்கிட்டு எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு ஒதுங்கக்கூடியவங்க தான் அதிகம். பாருங்க, ஒதுங்குறாங்க. சமூகத்தோட பொறுப்பு விட்டு ஒதுங்குறாங்க. குடும்ப பொறுப்பு விட்டு ஒதுங்குறாங்க. நிர்பந்தமாக குடும்ப பொறுப்புகளை வந்தாதான் உண்டு. குடும்பத்தில் அவ்வளோ நிர்பந்தம் இல்லை, உழைக்க போட்டாலும் பிரச்சனை இல்லைங்க ஒரு நிர்பந்தம் உண்டாச்சுன்னா இவங்களாம் 35 வயசு ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 35 வயசு ரிட்டைர்மெண்ட் போட்டுருவாங்க. 35 வயசு ரிட்டைர்மெண்ட் தான், வீட்டிலே உட்காந்துருவாங்க. முதியோர் பெர்மிஷன் அப்புறம் வந்துடும். முதியோர் பென்ஷன் 35 வயசுலேருந்து வந்துடும். ஸோ டு ஓல்டு. அடுத்த ஐட்டம் ஐ டூ நாட் டிசர்வ் திஸ். இந்த ஒரு பெரிய மனநிலை. பெரிய என்னால் எதையுமே அடைய முடியாது, எனக்கு எதுவுமே டிசர்வ் பண்ண முடியாது, எனக்கு எதுவுமே கிடைக்காது, என்னால் எதையும் மாற்றத்தை அடைய முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஐ டூ நாட் டிசர்வ் திஸ். என்னதை கேட்டாலும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆமாம், என்னத்தை கேட்டாலும் அது நடக்காது, அது வராது, அது செய்யாது, இது நடக்காது, இப்படியே புலம்பல். அப்போ ஐ டூ நாட் டிசர்வ் திஸ். இந்த விஷயங்கள் அப்போ ஆல்வேஸ் பேட் லேக். எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிர்மறையாகவே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவரை புரிஞ்சதில்ல? இன்ஷா அல்லாஹ் இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேவா? மணி 8:25 ஆகிடுச்சு. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்தில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த 6 ஸ்டெப்ஸ் வந்துடும். ஓகேவா? 6 ஸ்டெப்ஸை பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் நிறைய மாற்றம் ஏற்படும். ட்விஸ்டோடு வச்சுட்டு வாங்கிறீங்களா? என்ன சார் ட்விஸ்டோடு வச்சுட்டீங்களே அப்படின்னு தோணுதா? ட்விஸ்ட் இருக்கட்டும் தான் செஞ்சேன். அடுத்த வாரம் வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்து புரிஞ்சுதா? என்ன கீட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க? என்ன கீட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க? Today what is key takeaway? Always be positive. Very good. Positive vibes. Alhamdulillah Rabbil Alamin. Very good. பாசிட்டிவான வைப்ஸ். காலையில் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேர்ட்ஸ் அண்ட் மைண்ட் பவர்ஸ். வெரி குட். காலையுடைய சாராம்சமே ஒரு பெரிய அப்போ அல்லாஹ் கொடுத்த பெரிய ஞாபகம். அது நிஜமாவே பறக்கத்து நிரம்பிய நேரம். வெரி குட். பறக்கத்தான நேரம். சாதிக்கிறதுக்கு ரீசன் சொல்லக்கூடாது. வெரி குட்.
சாதிக்கிறதுக்கு ரீசனே சொன்ன எத்தனையோ அறிஞர்கள் 50 வயசு 60 வயசு மேலே மார்க் அறிஞர்லாம் மாறிடுறாங்க. எத்தனையோ பேர் விரல் விட்டுன்ற மாதிரி இல்லை, என்னாத அளவுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதாவது வரலாற்றில் ஒரு அறிஞரை சொல்லப்படும், அவர் 50 வயசு வரைக்கும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா, அதாவது மையவாடியில் ஜனசா அடக்கிறதுக்கு குழி தோண்டுவாங்கள்ல, அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார் 50 வயசு வரைக்கும். 50 வயசு வரைக்கும் அந்த வேலையை. அப்புறம் 50 வயசுக்கு பின்னாடி மார்க்கத்தை பிடிச்சி பெரிய மார்க் அறிஞராக மாறினார். ஏஜ் டஸ் நாட் மேட்டர். தே ஸ்டார்ட் வித் வார்த்தைகள் பலம், வார்த்தைகள் எமோஷன்ஸ். ஸோ அந்த வார்த்தைகள் எமோஷன்ஸோடு தான் அந்த குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸ் முழுக்க முழுக்க நம்மளுடைய பிஹேவியர் சார்ந்து தான் இருக்கும். நம்மளுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கிறது, பிஹேவியரோட பேலன்ஸ் பண்ணிக்கிறது, பிஹேவியர் சேஞ்சஸ் ஏற்படுத்துறது, அதோடைய விஷயங்களை ஆழமாக புரிஞ்சுக்கிறது, தெரப்பி ஓரியண்டாக நிறைய டெக்னிக், நிறைய ப்ராக்டிக்கல் உள்ள வரும். நம்ம கிளாஸ்லேயே நிறைய ஹிப்னோ தெரப்பி, அட்வான்ஸ் அந்த அல்கெமிஸ்ட் இருக்கக்கூடிய தெரப்பியை நம்ம பண்ணுவோம். ஸோ அதில் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சேர்ந்து பயன்பெறுங்க. உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணுவாங்க அட்மின், அதில் ஷேர் பண்ணிங்கன்னா மைண்டோட ப்ராசஸ் வெரி குட். மைண்டோட ப்ராசஸ்லாம் டீப்பாக புரிஞ்சுப்போம். குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸில் மைண்டோட ப்ராசஸை ரொம்ப டீப்பாக எப்படி நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கைட் பண்ணலாம். எல்லாரும் போய் எடுத்துக்கிட்டு போய் எல்லார்ட்டையும் போய் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக இதை பண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க பிரச்சனை. அப்போ நம்மளே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். சிபிடி லூப். ஆமாம், நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக நம்மளை நாமே கொஞ்சம் இது பண்ணிக்கிறதுக்கும், நம்மளை சார்ந்து இருக்கிற மக்களுக்கும் நம்ம பயனாக இருக்கிறதுக்கும் அந்த தெரப்பி ஓரியண்டாக உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து எல்லாருமே படிங்க. உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் அனுப்போம். கூகுள் ஃபார்மில் கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு சலுகைகளாக அந்த வகுப்பு ஓரியண்டாக சிறப்பு சலுகைகளாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த அடுத்த பேட்ச் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 1000 2000க்கு போயிடும். ஃபஸ்ட்டு பேட்சாக இருக்கிறதுனால தான் அப்படி பண்ணுவாங்க. அடுத்த பேட்சாக இருந்தது ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அதான் லைக்ஸ் அட்ராக்ட்ஸ் லைக் தான். இப்போ நான் 2000 ஃபீஸ் போட்டாலும் எனக்கு அது சேரக்கூடிய ஆள் இருக்கத்தான் செய்வாங்க. கரெக்டாக ஆள் சேருவாங்க. நீங்கள் ஒரு கோர்ஸை 10,000 போட்டாலும் ஆள் சேருவாங்க. ஃபீலிங் லைஃப்பில் ஆக்ஷன் கொண்டு வரும். ஆமாம், 10,000 கொண்டு வந்தாலும் ஆள் சேருவாங்க. அதுவே நீங்கள் 500 ரூபாய்க்கு கொண்டு வந்தாலும் ஆள் சேருவாங்க. அதுக்கு ஆள் இருப்பாங்க. இதுதான் லைஃபோட பியூட்டின்னே சொல்லலாம், ட்ரைனிங்கோட சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய இந்த சலுகைகளை, உங்களால் முடிஞ்ச சலுகையில் அது அவங்க அட்மினாக பேசுனியா அவங்க சக்திக்கு உட்பட்டுன்னா அவங்க அகாடமி சைட்லேருந்து தான் பேசுவாங்க. நம்ம டியூட்டர் தான். இப்போ அவங்க சக்திக்கு உட்பட்டு அவங்க வந்து அவங்களோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி சண்டே உங்கள் சூழல் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய அற்புதமான டாப்பிக்லாம் நம்ம குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸில் பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் ஒன்று வந்து ரிமைண்டர் பண்ணியிருந்த ஞாபகம் இருக்குதா, அந்த ஆம்புலன்ஸோடைய ஹெல்ப்புன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரொம்ப சந்தோஷம். தேவைக்கு அதிகமாகவே பேமெண்ட்டு சேர்ந்துருச்சு. நம்ம எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறோமோ அதுக்கு அதிகமாகவே நம்ம மக்கள் வந்து உடனே 2 நாளில் 50,000 ரூபா சொன்னோம், அதுக்கு மேலேயே வந்து நமக்கான இதை கொடுத்துட்டாங்க அல்லாஹ்வோட கிருபையால். அல்ஹம்துலில்லாஹ். அதில் இங்கே உதவி செஞ்ச எல்லாத்துக்குமே அல்லாஹ் தாலா அவங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியை கொடுக்கட்டும், ஆஃபியத்தை கொடுக்கட்டும், ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். இன்றைக்கி போய் அந்த பேமெண்ட்டை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதோடைய ப்ரூஃபை நான் அன்றைக்கி நம்மளுடைய குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? திரும்பியும் அகெயின் அதே மாதிரி தான் இந்த கோர்ஸை வந்து எல்லோரும் சேருங்க, சேர்ந்து பயன்பெறுங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ஷா அல்லாஹ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வீக்லி ட்வைஸுங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அஸ்பிரா அதுக்கான விஷயத்தை நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா? அஸ்பிரா என்ன இருக்கீங்களா? ஓகே. இதே ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபீட்பேக் ஸ்கூல் ஃபார்மையும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சரி, முடிச்சுக்கலாமா?